Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொழில் நகரம் இந்தியாவின் மிக முக்கியமான தொழில் மற்றும் உற்பத்தி மையங்களில் ஒன்றாகும். சென்னை மாநகரத்திற்கு சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இப்பகுதி தொழில் வளர்ச்சியுடன் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல், நிலத்தடி நீர் மற்றும் நீர் வளங்களின் மீதான அழுத்தம், தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் போன்ற சில சவால்களும் வளர்ந்திருக்கின்றன. மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை தேவையான தண்ணீர் வளத்தை பாதுகாப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளை காக்கும் களப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை பராமரிக்கும் தன்னார்வ குழுக்களோடு இணைந்து ஊக்குவித்தும் வருகிறது. அந்த வகையில் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழு ஹூண்டாய் மொபிஸ் நிறுவனத்தோடு இணைந்து அரசு துறைகள் மற்றும் ஊராட்சி நிறுவனங்களின் உதவியோடு ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் எச்சூர் ஊராட்சியில் நாயக்கன் தாங்கல் ஏரி, பால்நெல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள புது ஏரி மற்றும் தத்தனூர் ஊராட்சியில் கண்ணந்தாங்கல் ஏரி ஆகிய 3 ஏரிகளை சீரமைக்கும் களப்பணியை செய்தது. இந்த நம்மால் முடியும் திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் அரசாங்கம் இருக்காங்க, கம்பெனிக்காரங்க இருக்காங்க, பிடபிள்யூடி இருக்கு, இவங்க அவங்களுக்கு கான்ட்ராக்ட் தராங்க, வேலை பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாமெல்லாம் இது உணரணும். இது நம்ம ஊர், நம்மளுடைய ஊர் குளம், இதை நம்ம சுத்தமாக வச்சிருக்கணுன்றது அது ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம மக்களை திரட்டி அப்படின்ற அடிப்படையில் நாம் இதை பண்ணுறோம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தான். நாங்கள் இங்கே 1 மாதம் இருப்போம், 2 மாதம் இருப்போம், 3 மாதத்துக்கு அப்புறம் வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். நீங்கள்லாம் இந்த ஊர் மக்கள், நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்துக்கிற மாதிரி, உங்கள் வீட்டு நபர்களை பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க இந்த நீர்நிலையை பார்த்துக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் தலைமையோட கேட்டுக்கிறேன். ஏரிகளின் கரைகள் பாதிக்கப்பட்டு புதர்களும் செடிகளாலும் சூழப்பட்டு கரைகள் தெரியாத அளவிற்கு இருந்தன. நீர்வரத்து கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாமல் கழிவுநீர் கால்வாயாக மாறியிருந்தது. எப்பவுமே இருக்கும். எங்களுக்குலாம் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்களுக்கு 38 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி தண்ணி இருந்து தான் இருந்து நாங்கள் அதில் வந்து குளிப்போம், துணி துவைப்போம். இப்போ எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே குளத்துல இறங்கி தண்ணி முன்னாடி தான் யூஸ், இல்லைனா கொயா தண்ணி வந்தால் தான். கொயால் தண்ணி வரலாம், திடீர்னு நாங்கள் ஏரியில் வந்து துணி துவைப்போம். 10 நாளைக்கு தண்ணி வரல, நாங்கள் எங்கே போய் யூஸ் பண்ணுவோம்? சேகர் தண்ணி பூரா வந்து கரையில் இருக்குது தண்ணி. மூஞ்சி அள்ளி கழுவ முடியல. விவசாயம் வேலை செஞ்சால் கையில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறது கூட பசிக்கு வந்தாங்கன்னா ஒரு தண்ணி பைக்கூட அள்ளி குடிப்போம். அது கூட குடிக்க முடியல. இப்போ ஏரிகளும் கோரை புற்களின் ஆக்கிரமிப்பில் இருந்தன. இந்த நிலையில் ஹூண்டாய் மொபிஸ் நிறுவனத்தின் நிதி உதவியோடு இயந்திரங்களை கொண்டு ஏரிகளின் கரைகள் பலப்படுத்தப்பட்டன. ஹூண்டாய் மொபிஸ் மற்றும் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் 2 பேரும் இணைஞ்சு நம்ம இந்த கண்ணந்தாங்கல் ஏரியை சுத்தப்படுத்துகிற நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பொதுமக்களோட பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நாயக்கன் தாங்கல் அதையும் 2ஆவதாக செய்கிறோம். 3ஆவதாக புது ஏரின்ற இடத்தையும் நம்ம சுத்தம் படுத்துகிறோம். ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் இதை பண்ணுறோம். ஸோ இது மக்களோட பங்களிப்போடு எங்களால் நிறைய இடத்துக்கு இன்னும் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. வரத்து கால்வாய் சுத்தப்படுத்தப்பட்டது. ஏரிகளில் இருந்த தேவையில்லாத செடிகள், கோரை புற்கள் அகற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டன. 3 ஏரிகளும் சீரமைக்கப்பட்டு வருகின்ற மழைக்காலங்களில் நீரை சேமிக்க உதவும் வகையில் களப்பணி செய்யப்பட்டது. இந்த கரையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. 2 அடி 3 அடி தான் அந்த கரையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் 6 அடி 7 அடிக்கு பிராடாக பண்ணியிருக்கோம். நம்ம அதெல்லாம் 18 நாட்கள் இந்த ஏரி 36 ஏக்கர் உள்ள இந்த ஏரியை நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் நீர்நிலையை அந்த நிலையை காப்பாற்றுறதுக்காக இந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி ஒப்படைக்கிறோம். அதுதான் இன்றைக்கி உள்ள முக்கியமான விஷயம். ஏரியை வந்து நம்ம சுத்தம் பண்ணது மட்டும் இல்லாமல் கரை பலுப்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ஏரிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பேர்ட் ஐலண்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பறவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த பேர்ட் ஐலாண்டு வந்து கண்டிப்பாக பேர்ட் நெஸ்டிங்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த ஒவ்வொரு பணியும் கண்ணந்தாங்கல், நாயக்கன்தாங்கல் அண்ட் புது ஏரி 3 ஏரியிலும் பண்ணியிருக்க இந்த பணி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 வருடங்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய நீராதாரமாக இருக்கும்னு நம்புகிறோம். அவர் ஒரே சமானமாக இருந்து இப்போ வந்து ஆய பண்ணி கொடுத்துறோம். இப்போ நல்லா இருக்குது ஏரி. இப்போ எல்லாமே ஆடு மாடுலேருந்து எல்லாம் மீன் கூட வளர்க்குறாங்க. அதில் ஏன்னா பஞ்சத்தில் மீன் ஏலம் விட்டோம், மீனும் வளர்த்தாங்க. இப்போ அதே மாதிரி விட போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த ஏரி பார்க்க போனோம்னா உரம், மரம், செடி, கொடி அந்த ஏரிக்கிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் இந்த இப்போ பார்க்கும்பொழுது அதை சீரமைச்சிருக்காங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 10-20 மாடு. பால் வியாபாரத்தினால தான் எங்கள் அப்பா எங்களெல்லாம் வளர்த்தாரு. இதில் ஏதாவது ஒரு வெயில் காலம் வந்துச்சுன்னா ஆடு மாடு இறந்துருது தண்ணி பற்றாக்குறையினால. அந்த நாகர்குப்பை ஏரி இப்போ தூர்வாரியாக இருக்கிறதுனால ஆடு மாடு ஃபஸ்ட்டு பயனடையும். நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் மக்களின் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் விதத்தில் இக்களப்பணி அமைந்தது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.